ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் 4th சிங்கிள் சாங் ராவண மாவதா சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:45க்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வினோத்தோட டேரக்ஷனில் அனிதோட மியூசிக்கில் தளபதி விஜய், பூஜா கட்டை, மமிதா பஜ்ஜி லீடர் நடிக்கிறாங்க. படம் வர ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. தலைவர் 173 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் லீடர் நடிக்கிறாரு. கமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அப்டேட் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிமாண்டி காலனி 3 படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 போஸ்டருமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் டிமாண்டியாக நம்ம அருள்நிதி தான் நடிக்கிறாரு. அஜய் ஞானமுத்து டேரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவன் சங்கர் லீடர் நடிக்கிறாங்க. படம் சம்மரில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் டாக்ஸிக். இந்த படத்தில் இருந்து நயன்தாராவோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. யாஷ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர பார்த்தீங்கன்னா வர மார்ச் 19 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் இந்த பேரடைஸ். இந்த படத்தில் இருந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானி லீடர் நடிச்சிருக்கா. இது ஒரு ஆக்ஷன் மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் 10 நாள் ராஜா. இது ஒரு காமெடி மூவியே ரெடி ஆகுது. படத்தில் பார்த்தீங்கன்னா சதீஷ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ஆழி படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ரூட் படத்தில் வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லாயிருக்கு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் திரௌபதி 2. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் ஹனி. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 6 தேட்டர்களில் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் அர்ஜுனன் பேர் 10. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் சேவல் கால. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் மாயபிம்பம். இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் இந்த ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 2005 நடக்கிற இது ஒரு லவ் ஸ்டோரி. வாழை 2 படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. வாழை 1 பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் செம ஹிட்டாக இருந்தது. இப்போ இந்த வாழை 2 படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் ஜனதா பச்சா. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் இந்த ஜனவரி 22 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி தான் வெகுலி. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியே ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. சீதா பயணம் படத்தில் இருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் ஜாக்கி. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 7:03 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. கௌதம் கார்த்தியோட அஃபிஷியலோட 19வது மூவிலேருந்து இன்றைக்கி நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி ரெடி ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். கருப்பு படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் சூர்யா பார்க்க மாசாக இருக்கார். ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மனிதன் தெய்வமாகலாம் படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் செல்வராகவன் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் மகுடம். இந்த படத்தில் வந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை விஷாலே டைரக்ஷன் பண்ணி லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் இதய முரளி. இந்த படத்தில் வந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா அண்ட் கயாடு லோகர் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ட்ரிபிள் டி படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் ஜீவா லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது.
பாபாத்தியார் படத்தில் வந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் ரேஜ். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு போஸ்டர் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் லவ் ஜாந்தாரா. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு லவ் மூவியே ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ட்ரெயின். இந்த படத்துலேருந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நிறம் படத்துலேருந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. பிரீத்தி அஸ்ரானி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்துலேருந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு லவ் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். படத்துலேருந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. விமல் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. டிஎம்ஆன் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் பூகி. இந்த படத்தில் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் இந்த February 13 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. எல்ஐகே படத்தில் வந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் இந்த டிசம்பர் 18 ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. படம் இந்த Februaryல ரிலீஸ் ஆகிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாள மூவி தான் தோட்டம். இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் லீடர் அடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் டபுள் கேம். இந்த படத்துலேருந்து நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் லவ் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற தமிழ் மூவி தான் லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயர் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி வெற்றி லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கும்கி 2 படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமே இன்றைக்கி அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் தான் ஒண்டர் மேன். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வர January 27 டிஸ்னியில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியராக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.